ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. இனிமையான இந்த இரவு வணக்கம். உங்கள் அனைவரையும் இந்த இனிமையான இரவில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நமது திருவாசகத்தினுடைய தொடர்ச்சி பாடலை சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். அதாவது முந்தைய வினை அப்படிங்கும்போது பழைய வினை, நான் ஆனந்தம் அடைதல் பொருட்டும் எனது பழைய வினைகள் கெடுதல் பொருட்டும் எப்பொழுதும் நிலைத்துள்ள சிவ தத்துவங்களை உணர்ந்து ஓதுவேன். நம்முடைய வினைகள் என்பது எப்படி நமக்கு வருது அப்படின்னா, பிரபஞ்சத்தை நாடி இருப்பதினால் என்னுடைய வினை பெருகி கொண்டே போகுது. அப்போ பிரபஞ்சம்னா என்ன? இந்த பௌதீக சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா இயக்கமும் எப்பொழுதுமே மீண்டும் 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 இங்கே இருக்கக்கூடியது பிறப்பு என்று ஒன்று எடுக்கும், அது வளர்ச்சி அடையும், மீண்டும் அது முதிர்ச்சி அடையும், மீண்டும் அது என்ன செய்யும், இறக்கும், மீண்டும் பிறக்கும். அப்போ பிரபஞ்சத்தினுடைய ஒரு பகுதி என்பது இந்த சூரிய குடும்பம் மாதிரி எத்தனையோ சூரிய குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு காரியம். நம்முடைய நினைவு முழுவதும் இந்த பிறப்புக்கான ரகசியம் என்பது, நம்முடைய நினைவு எப்பொழுதுமே எங்க இருக்குது? இந்த பூமியை சார்ந்தே நினைவு இருக்கிறது, இந்த சூரிய மண்டலத்தை சார்ந்தே நினைவு இருக்கிறது. இந்த சூரிய மண்டலம் இந்த பூமியை சார்ந்து இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை நாம எப்போதுமே நாடி இருக்கிறதுனால என்னுடைய வினை, நம்முடைய வினை பெருகிக்கிட்டே இருக்குது. அதனால ஆரம்பத்தில் நமக்கு எப்படி இருக்கு? நல்ல இன்பமாக நாம அனுபவிக்கிறோம். இந்த பூமி சார்ந்த புவி சார்ந்த வாழ்வியல்ல நம்ம இன்பத்தை தான் அனுபவிக்கிறோம். இன்பத்தை அனுபவித்து அது முடிவில் என்ன ஆகுது? நமக்கு துன்பமாக பரிணமித்து உள்ளது. இன்பம் எது கிடைக்குதோ அதுவே நமக்கு என்னவா துன்பமாக மாறி அதே வினையாக பதிவாக நமக்கு இருக்குது. ஆனால் சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடியது இன்பம் கலவாத பேரின்பத்தை தலை தோங்குது. சிவஸ்வரூபம் என்பது என்ன? பேரின்பம்னா என்ன அப்படின்னு கேட்டா, நிறைய பேர் நிறைய இருக்கக்கூடிய இன்பம் அப்படிம்பாங்க. இல்லை, அங்க இன்பம் என்று ஒன்று இல்லை, அங்க துன்பம் ஒன்று இல்லை. அந்த இன்பமும் துன்பமும் இல்லாத, ரெண்டும் கலக்காத ஒரு பேரின்பமாக அது இருக்கிறது. அப்படி பேரின்பமா இருக்கக்கூடியத அந்த முதல் தத்துவமாக இருக்கிறது. அதே சிவ தத்துவமாக இருக்கிறதுனால அதுக்கு பேரு புராணம்னு பேரு. சிவபுராணம் அப்படின்னா அதுக்கு என்ன? பழமையான பொருள். புராணம் என்பதனுடைய அர்த்தம் பழமையாக இருக்கக்கூடியது, மிக பழமையானது, சிவ தத்துவமானது. அது அனைத்தும் இதற்கு முன்னமே இருக்குது. எப்போதுமே எல்லாத்துக்கும் முன்பாக இருந்ததே சிவ தத்துவம். அந்த சிவ தத்துவம் முன்னமாகவே இருப்பதுனால தான் அதனால் அது சிவ புராணம், அது புராணம் என்று சொல்லுது. கண் முதலான் தன் கருணை கண் காட்ட வந்து எய்தி. நூதல் அப்படின்னா நெற்றினர், நெற்றி உடையவன். எல்லாத்துக்கும் நெற்றி இருக்கு, எல்லா ஜீவனுக்கும் ஒரு நெற்றி என்று ஒன்று இருக்கு. இந்த நெற்றி யாருடைய நெற்றியினுடைய தன்மை முழுமையாக்குனதோ அவங்களுடைய நெற்றிக்கு தான் மகத்துவம் இருக்கு. நமக்கும் இல்லாத நெற்றி இருக்கு. இந்த நெற்றிக்கு எப்போ மகத்துவம் வருது?
யாருடைய நெற்றியில இருக்கக்கூடிய ரகசியத்தை உணர்ந்தானோ அவனே சிவன். சிவத்தை தன் நெற்றியில உணர்ந்தார். அதனால் அவருக்கு என்ன பேரு? நெற்றி கண்ணன், முக்கண்ணன், ஹிரியம்பகன், விருபாஷகன், இப்படி எண்ணற்ற பெயர்கள் அந்த சிவனாருக்கு அழைக்கப்படுகிறது. இப்படி நிறைய பெயர் வச்சிருக்கக்கூடியவர் தான் உண்மையான கண். நெற்றியிலுடைய கண்ணாகிய சிவனது திருவருளாகிய கண்ணானது வழிகாட்ட நான் அவரை வந்தடைந்தேன். நெற்றில் இருக்கக்கூடிய கண்ணாகி இருக்கக்கூடிய சிவனது திருவருளாகிய அந்த ஒளியாகிய கண்ணானது வழிகாட்டுகிறது. எப்படி ஒரு ஒளி நம்மளை வழிகாட்டுது? இந்த ரெண்டு கண்ணு என்ன, அந்த நெற்றி கண் என்னங்கிறத அவர் சொல்றார். புருவத்தில் கீழ் இருப்பவை மக்களுக்கு இருப்பவை போன்ற இரண்டு ஊனக்கண்கள். அது உலக ரீதியான விஷயத்தை பார்க்கக்கூடிய இந்த ரெண்டு கண்ணு எல்லா மக்களுக்கும் இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் சிவனுக்கு நடு நெற்றியில் இருப்பது ஞான கண். அதாவது யோக சாத்திரங்கள் எதை சொல்லுது? அந்த ஞான கண்ணை தான் ஆறாவது ஆதாரமாகிய ஆக்னா சக்கரம் என்று குறிப்பிடுகிறது. அப்ப இந்த இரண்டு கண் ஊனக்கண் என்று சொல்லக்கூடியது. ஞானக்கண் இந்த இரண்டு கண்ணும் வெளிப்படக்கூடிய மைய புள்ளியாக உள்ள இருக்கக்கூடிய ஒன்று, நெற்றியின் உள்ளே இருக்கக்கூடிய ஒன்றே ஞானக்கண். அந்த கண்ணு தான் உங்களுடைய ஆத்மாவுடைய ஒளிக்கண். அப்ப ஞானக்கண் பரம்பொருளை காட்டுகிறது. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஞானம் எனும் தேடை, அதாவது மூன்றாவது கண் என்பது பரம் என்று, பரமே உண்மையான பொருள் காட்டுது. பரம்பொருள் அப்படின்னா பரம்தான் உண்மையான பொருள். பாக்கி நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா பொருளும் பொருள் மாதிரியாக இருக்கக்கூடியது தான். இங்க இருக்கக்கூடிய நாம வச்சுட்டு இருக்கக்கூடிய பலவிதமான நம்ம மெட்டீரியல் என்று சொல்லக்கூடிய பொருட்கள், இது எல்லாமே பொருள் மாதிரி தான், ஆனால் பொருள் அல்ல. அப்ப பூமியும் ஒரு பொருள் தான். இங்க இருக்கக்கூடிய சூரிய குடும்பமும் ஒரு பொருள் தான். இந்த சூரிய குடும்பத்தில் எண்ணற்ற கோள்களும் ஒரு பொருள் தான். பொருள் என்பது நாம சொல்லக்கூடிய பொருள் மாதிரி இருக்கக்கூடியது ஒன்று. இந்த பொருள் பொருள் அல்ல. இதுக்கு ஒரு கால நிர்ணயம் இருக்குது, ஒரு காலகட்டம் வரையும் இது இருக்குது, மீண்டும் இது சிதைந்து மறைந்து போகுது. ஆனால் பொருள் என்பதன் அர்த்தம் அது எப்பவும் நித்தியமாக இருப்பது. அந்த நித்தியமாக இருப்பதே பரம் என்றும், அது பரம்பொருள் என்றும், அதுவே மெய்ப்பொருள் என்று நம்ம சொல்றோம். அப்ப ஞான கண்ணுல எது தெரியும்? பரம் என்ற பொருள் தெரியும். அந்த பொருளை காட்டக்கூடியதுதான் நம்மளுடைய ஞான கண் என்று சொல்லக்கூடிய தேடை, இன்ட்யூஷன், நம்முடைய சூஷ்ம நிலையில் உணர்ந்து கொள்ளக்கூடிய கண். அப்ப ஊனக்கண் என்ன செய்ய? இந்த உலகத்தை எல்லாம் காட்டுது. இந்த கண்ணுல வெளி ரீதியாக இருக்கக்கூடிய பொருளை பொருள் மாதிரி, பொருள் இல்லாததை பொருளாக ஒரு மாயையையும் ஒரு மயக்கத்தையும் கொடுக்கக்கூடிய பொருள் எல்லாம் இந்த இரண்டு கண்கள் நமக்கு காட்டுகிறது. இகம் பரம். இகம்னா இந்த உலகம், பரம் என்று சொல்லக்கூடிய பரவெளி. இந்த இரண்டையும் சிவன் ஏக காலத்தில் பார்த்து கொண்டிருப்பதால் யாரெல்லாம் அதை பார்க்கிறாங்களோ அவங்கெல்லாம் சிவன். சிவன் எப்படி பார்க்கிறாரு? உங்களுக்குள்ளேயும் நீங்களும் சிவன் தான். அந்த சிவன் ஆகது எப்படி, எப்போ அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இகம் பரம் சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளும், அதே சமயத்துல இதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய பரம் என்ற பொருளையும் ஒரே நேரத்துல ஒரே சமயத்துல இரண்டையும் பார்க்கக்கூடிய அந்த மூன்று கண்ணையும் தெளிவாக்கி வைத்து கொண்டு இருக்கக்கூடியவர் தான் சிவனார். அவர் ஏக காலத்துல எப்போதும் பார்த்து கொண்டு இருப்பதனால் அவர் பேரு முக்கண்ணன் எனப்படுகிறார்.
அப்ப முக்கண்ணன் எப்படி வருது? 3 கண்ணுமே வேலை செய்யுது. நமக்கு இந்த 2 கண்ணு மட்டும்தான் வேலை செய்யுது. 3வது கண்ணையும் நாம திறந்துட்டோம்னா அதுவும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 3 கண்ணும் நமக்கு வேலை செய்யும். நம்மளும் முக்கண்ணன் தான். அப்படி இருக்கக்கூடிய சிவன், சிவனது ஞானக்கண் ஜீவர்களுக்கு அருளை சொரிந்து, அந்த சிவனுடைய பார்வை ஏன் படணும் அப்படின்னா, அது சிவனுடைய அருள். அந்த சிவத்தன்மை அடைந்த ஒவ்வொருத்தரும் சிவன் தான். அகஸ்தியரிலிருந்து அந்த ஒளிநிலை அடைந்த அனைவருமே சிவன் தான். அந்த சிவன் சொல்லக்கூடிய சிவத்தை சிவன் உணர்ந்தது மாதிரி அனைவரும் சிவனாக என்ன செய்யறாங்க? அவங்களுடைய அருள் எனும் ஒளி சக்தி நம்ம மேல படும்போது நாம இந்த உலக விஷயத்திலிருந்து உய்வு அடைவதற்கு உறுதுணையாகிறது. அவங்களுடைய அருள் படுற மாதிரி, அருள் ஒளி பார்வை நம்மகிட்ட படுறது மாதிரி நம்மகிட்ட என்ன செய்யணும்? நாம அதற்காக நாம ஏங்கணும், ஏக்கம் வரணும். நமக்கிட்ட அந்த பக்தி விரக பாவம் வரணும். இதெல்லாம் வந்தாதான் அங்கிருந்து படும். சும்மா நம்ம போய் அவங்க நேரம் நின்றுட்டா படுறது இல்லை. அவங்களுடைய பார்வை உலக ரீதியான இரண்டுமே பார்த்துட்டு பார்வையில ஒவ்வொரு ஆத்மாவும் தனக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த பக்தி எனும் அந்த உணர்வு, மாணிக்கவாசகருக்கு ஏற்பட்ட அந்த உணர்வு, தனக்குள் ஏற்பட்ட ஏக்கம், இந்த ஏக்கம் யாருக்கு வருதோ அந்த ஏக்கம் உடைய உணர்வு அவங்க பார்வையிலிருந்து விடுபடுவதே கிடையாது. எந்த முக்குக்குள்ள எந்த அதள பாதாளத்துல உங்களுக்கு அந்த ஏக்கம் வந்தாலும் அவங்களுடைய அருள் பார்வை அதை நோக்கி வந்து என்ன செய்யும்? உங்களை ஆட்கொள்ளும். எண்ணுதற்கு எட்டா எழிலர் கடல் இறைஞ்சி, எழில் அர் அப்படின்னா அழகு நிறைந்த, கடல்னா பாதம், இறைஞ்சுதல் அப்படின்னா வணங்குதல் அல்லது உருகுதல். கணக்கிட முடியாத மகிமைகளை அவனது திருவடியை வணங்கி, எல்லா மகிமையும் அவனுக்கு தான் இருக்கு. அந்த கணக்கிட முடியாத மகிமை, எந்த கணக்கும் போட முடியாத ஒரு மகிமை உடைய அவனுடைய திருவடியை வணங்குகிறேன். அனந்த கல்யாண குணமுடையவர் ஈஸ்வரன். அனந்த கல்யாணம்னா, அந்த கல்யாணம் என்பதுங்கான மீனிங் என்ன? இணைதல், ஏகமாக ஒன்றிணைந்த உணர்வு, இப்படியெல்லாம் இருக்கு. அப்படி அனந்த கல்யாணம் தான் அவருடைய குணம். அந்த குணம் உடையவர் தான் ஈஸ்வரன். அவருடைய மகிமைகள் என்பது அவருடைய விபூதிகள் எனப்படுகிறது. விபூதின்னு சொல்றோம் இல்லையா? விபூதி அப்படின்னு நம்ம இது பண்ண கூட அதனுடைய மகிமையை நாம வந்து என்ன செய்யறோம்? அந்த எசன்ஸா ஆக்குறோம். இப்ப விபூதிங்கிற நம்ம பயன்படுத்துறோம். இந்த விபூதின்னு ஏன் அதுக்கு பெயர் வந்தது அப்படின்னா, இதனுடைய குணங்கள் இவ்வளவு மகத்துவமாகுவதற்கு முன்னாடி இது எப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்னா, நம்ம பசுனுடைய சாணத்தை காய வச்சு அதை வறட்டியாக்கி அதை காய வச்சு எடுத்து அதுக்கு கூட சில பச்சைகள் யூஸ் பண்ணாங்க. திருநீர் பச்சளைன்னா பச்சளைகள், இதெல்லாம் அது கூட காய வச்சு எரிக்கப்பட்டு சாம்பலாக்கி, சாம்பலாகி வரும்போது அதனுடைய எல்லா தன்மைகளும் ஒரு மருத்துவ குணத்தோடு ஒரு யோகத்தினுடைய ஞானத்தினுடைய தன்மையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அதில் உள்ள அடங்கி, இது எல்லாம் சேர்ந்து வரும்போது அது வந்து விபூதின்னு ஆகுது. அப்போ இதனுடைய தன்மைகள் எல்லாத்தையும் ஒன்றிணைந்து தன்மாற்றம் அடைந்து பரிணாமம் அடைந்த ஒரு எசன்ஸ் தான் சொல்லக்கூடிய விபூதிங்கிறது. போகர்லேருந்து சித்தர்கள் அனைவரும் என்ன கொண்டு வந்தாங்க? பலவிதமான ரசவாதம், நவ பாசானம், பாசானங்களை உருவாக்குது என்பது ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒன்றை அதுக்காக சக்தியை ஒன்றிணைந்து, எப்படி ஒரு செல்லை நாம் உடைக்கும் போது அதீத சக்தியை எடுக்கக்கூடியதுலேருந்து தான் பவர் நம்ம எடுக்கிறோம், கரண்ட் எடுக்கிறோம். இந்த செல்லை தனித்துவமாக பிரித்து அதை உடைக்கும் போது அதுக்குள்ளே அடங்கி இருக்கக்கூடிய சக்தி அளப்பரிய சக்தியாக வெளியில் வருது. அதைத்தான் என்ன சொல்கிறாங்க? அதுலேருந்து கரண்டே எடுக்கிறோம். எத்தனையோ நம்ம நாட்டுக்கு தேவையான கரண்ட் எடுப்பதுக்குண்டான இது அந்த ஒரு செல்லுக்குள்ளே அடங்கி. அதே செல்லு
ஒரு பொருளாக எல்லாம் ஒன்றிணைந்து சைலண்டா இயங்கும் போது அதுக்கு ஒரு மகத்துவம் இல்லை, அதுக்கு ஒரு வேல்யூ தெரியல. அப்படிப்பட்ட ஒன்றை தனியே பிரிக்கும் போது அதற்குள்ளே உறங்கி அடங்கி இருக்கக்கூடிய சக்தியை வெளிப்படுத்தக்கூடியதுதான் அதனுடைய விபூதி, அதனுடைய பரிணாமம், பரிணமித்தல்னு அர்த்தம். அப்ப இந்த குணங்களை உடைய அந்த மகிமைகள் அனைத்தும் அல்லது விபூதிகள் என்று சொல்ல, இவ்வளோ பெரிய ஈஸ்வரனுடைய விபூதிகள் தான் இந்த இருக்கக்கூடிய பிரபஞ்சம், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அவருடைய விபூதிகள். அவைகளை பற்றி கணக்கிட முடியாம இருக்கக்கூடிய அவரை பற்றியே அவரை தெரிய முடியாது. அப்படி கணக்கிட முடியாத ஈசனார்க்கு இயலாததென்றால், அதாவது சிவத்தில் இருந்து வெளிப்பட்ட விபூதிகளாக இருக்கக்கூடிய இது அனைத்துமே அவற்றிலிருந்து தான் வெளிப்பட்டதுன்னே அவருக்கு தெரியாது. அப்படி தெரியாம ஈசன் எனும் தெய்வத்தில் இருக்கக்கூடிய சிவமே அப்படி இருக்கும் பொழுது ஜீவன்கள் என்று சொல்லக்கூடிய நாம அவை அனைத்தையும் அறிந்து கொள்ள எப்படி போகின்றனர்? அவராலே அதை அறிந்து கொள்ள முடியாம இருக்கிறார். எல்லாம் என்னுடையதாட்டு இருக்கக்கூடிய இந்த கணக்கிட முடியாம இருக்கக்கூடியதே அவரே அறிய முடியாம இருக்கும்போது ஜீவனாக கர்மத்தினால பதிவுனால உலக இன்பத்திலே என்று நம்பி இருக்கக்கூடிய ஜீவனாக இருக்கக்கூடியவர்கள் மட்டும் எப்படி தெரிஞ்சுக்கிட போறாங்க? எப்படி நான் தெரிஞ்சுக்கிட போறேன் அப்படின்னு சொல்றார். விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளக்கொளியாய் என் இறந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழும் ஆறு ஒன்று அறியேன். விளக்கு ஒளி அப்படின்னா எப்பவுமே பிரகாசத்தை உடையவன், எந்த குறை இல்லாத பிரகாசத்தை உடையவன் தான் விளக்கு ஒளியாய். சீர் அப்படிங்கும்போது ஒழுங்கோடு கூடிய இயற்கையினுடைய அமைப்பு, ஒரு சரியான சீர் வரிசை நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த சீர் அப்படின்னாலே ஒழுங்காக முறையாக அந்த இயற்கையினுடைய அமைப்பு அவ்வளவு கச்சிதமாக இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் என்ன ஒர்க் இருக்கோ, என்ன ஒரு சீர் அமைப்புல உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே அது அதனுடைய சீர் அமைப்புப்படி நடைபெறுகிறது. இப்படி மிக்காய் அப்படின்னாலே அது எஞ்சி இருக்கக்கூடியவன், புகழும் ஆறு போற்றுகிற வழியில், வான் உலகு நில உலகு ஆகியவைகளை நிரப்பி அவைகளுக்கும் அப்பாலும் இருக்கிறாய். அவர் எப்படிலாம் இருக்கிறாரு? அந்த ஒளி வான் உலகத்துக்குள்ளேயும் நில உலகத்து, நிலம்னா பூமி உலகத்துக்குள்ளேயும் நிரம்பி அவைகளுக்கு அப்பாலும் இருக்கிறாய். நீ ஜோதியாய் இருக்கிறாய், அளவு கடந்து எங்கும் நிறைந்திருக்கிறாய். உன்னுடைய பேரமைப்பை பாராட்டுகிற வழியை நான் வினையில் கண்டுண்டு கிடக்கிற நான் சிறிதேனும் அறிந்திலேன். உன்னுடைய இவ்வளோ பெரிய பேரமைப்பு இருக்கிற ஒன்ன பாராட்டுகிற வழியை கூட என்னுடைய வினையினால நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இங்க ஒன்றும் சொல்ல முடியாதவனா நாங்க இருக்கிறேன். அண்டமாக விரிந்திருப்பது இந்த பரம்பொருள், அவை யாவையும் கடந்திருப்பதும் இந்த பரம்பொருள். விரிந்தும் இருக்கிறான், கடந்தும் இருக்கிறான். அப்ப கடந்தும் இருப்பதனால அவருக்கு கடவுள் என்று பெயர் வந்தது. அந்த வான்வெளியில் கணக்கற்ற நட்சத்திரங்களாக ஒளிர்பவை யாவும் பரம்பொருளின் ஸ்தூல தோற்றமே. பரம்பொருளுடைய ஸ்தூலமான தோற்றங்கள் தான் எங்களுடைய கோள்கள் எல்லாம். அது ஸ்தூலமான தோற்றம்தான். இத்தனை கோடி அண்டங்களில் ஒழுங்காக நடைமுறைக்கு வியப்புக்குரிய விஷயம்தான். இவ்வளோ பெரிய விஷயங்களும் ஒழுங்கா நடக்குதுன்னா பெரிய ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காரியம்தான். நான் எப்படி இருக்கிறேன்? வினையினுடைய விளைவாக அந்த உடலை எடுத்து 5 புலன்களிலும் நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? அதுக்குள்ளே லாக்காய் கிடக்கிற நான், இந்த அகிலம் பிரபஞ்சமாய் இருக்கக்கூடிய உன்னை
எப்படி நான் அறிந்து கொள்ள முடியும்? சிவம்ங்கிறது எப்படி இருக்கு? எல்லா அண்டத்திலையும் இந்த வான்வெளியிலும் பல கோடி நட்சத்திரங்கள் கோள்களாகவும் இருந்து பறந்து விரிந்திருக்கக்கூடிய உன்னுடைய மகிமைய அதை கண்டு அதை செய்யக்கூடிய ஒவ்வொரு நடைமுறை செயல்களையும் பார்க்கக்கூடிய நான் எங்க இருக்கிறேன்னா, வினையாக இருக்கக்கூடிய இந்த உடம்பை எடுத்து, வினையே தேகம் கண்டாய் என்ற நிலையில இந்த உடம்பை எடுத்து என்னுடைய 5 புலன்கள் சொல்லக்கூடிய 5 விதமான எந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய தொடு உணர்வு, சுவை உணர்வு, வாசனை உணர்வு, கேட்கக்கூடிய உணர்வு, பார்வை உணர்வு என்று சொல்லக்கூடிய 5 இதுலேயும் நான் அந்த இன்பத்திலே நான் அடிமையாகி கிடக்கக்கூடியவன் எப்படி ஒன்னே அறிந்து கொள்ள முடியும்? எப்படி அறிந்து கொள்ள போறேன்? புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராகி தேவராய் சொல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமா. எல்லாரும் நாம பிறந்து வந்ததை சொல்லியிருப்பாங்க. நம்ம ஓரறிவிலிருந்து 6வது அறிவு வரைக்கும் வந்தேன், ஓரறிவிலிருந்து தாவரங்கள் அப்படி ஒவ்வொரு அறிவா வந்து புல்லாகி அடுத்தால புழுவாகி அது மரமாகி பறவையாகி பாம்பாகி மனிதராகி இப்படி வந்திருக்கோன்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. மனிதராய் ஆன பிறகு, நீங்க இறந்த பிறகு, நாமெல்லாம் இறந்த பிறகு என்ன ஆவோம், என்னென்ன நிலை ஆவோம் என்று மட்டும் மாணிக்கவாசகர் சொன்னார். மனிதராய் அடுத்தல என்ன போய் நம்ம இறந்துட்டோம்னா பேயாய், நம்ம பேயா மாறிடுறோம். கணங்களாய், பேய்க்கு அப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள்ல நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த எல்லா விதமான கோபம், எல்லா விதம் 6 குணத்தினுடைய தன்மைகள்ல தான் நம்ம கணங்களாய், பூத கணங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பூத கணங்களாய் வல் அசுரராய், அசுரத்தனமானதாட்டு மாறிட்டோம். அடுத்தல முனிவராய், அசுர ஆன பிறகுதான் அவன் என்னவா மாறுறான், அடுத்தல முனிவராய் தேவராய், இப்படி சொல்லாத நின்ற இந்த தாவரத்துல இருந்து இதுவரைக்கும் உள்ள அந்த சங்கமத்துக்குள்ள எல்லா பிறப்பும். இப்ப இறந்த பிறகு இந்தந்த நிலை ஆன பிறகுதான் ஒருத்தர் என்ன பண்றாரு, முனிவராய் வந்து தேவராய், மறுபடியும் அந்த தேவராய் நிலையில மாறி வந்த பிறகு மறுபடியும் நான் என்ன பண்ணிருந்தேன், இப்படி இவ்வளோ பிறப்பு எடுத்த பிறகு இப்படி பிறந்து பிறந்து இளைத்தேன்னு எம்பெருமான். இவ்வளோ பிறப்பு எடுத்து நான் என்ன செஞ்சேன், இந்த பிறவிகளை எடுத்து எடுத்து நான் என்ன செஞ்சிட்டேன், பிறவிலே சலித்து போயிட்டேன். அதனால இந்த பிறவிகளில் இருந்து சலிப்படைந்த என்னை என்ன செஞ்சிரு, நீ ஆட்கொண்டு விடு. சிவமான இறைவன் தாமே ஜடப்பொருள் ஆகிறார், பின்பு அதுவே பஞ்சபூத பொருளாக பரிணாமித்து உயிர்கள்லாம் தோன்றுகிறது. இந்த உயிர்கள் நிலையிலிருந்து நம்ம ஞான நிலை வரையும் படிப்படியாக பரிணமித்து கொண்டே போகின்றது. நீங்க ஞான நிலை என்ற இந்த செல்ஃப் ரியலைசேஷன் நிலை வரது வரைக்கும் இந்த சர்க்கிள் வந்து நிற்காது. இது பரிணமிச்சுக்கிட்டே தான் போய்கிட்டே தான் இருக்கும். இந்த பரிணாமத்துல எல்லா ஜீவனும் ஒரே முறையில் மேல வருவதில்லை. இந்த பரிணாமம் நடந்துகிட்டே இருக்கும்போது எல்லாரும் ஒரே மாதிரி மேல்நிலைக்கு வருவதில்லை. அவரவர் வினைக்கு தக்கவாறு ஏற்ப வழிகள் பலவிதமான நிலையில உள்ளது. அப்ப சித்தர் மார்க்கம் என்பது என்ன சொல்றாங்க, இதுவரைக்கும் உடல் எடுத்து மனித உருவம் வந்த பிறகு நீங்கள் சித்தன் என்ற நிலைக்கு ஆயிரணும். சித்தன் என்பவனே முக்தன். அப்ப சித்தன் முக்தன் ஏன் நம்ம ஆகணும் அப்படின்னு, எதுக்காக நம்ம அந்த
குருநாதர் அகஸ்தியருடைய வழிமுறையில ஏன் திரும்ப திரும்ப உங்களை எல்லாத்தையும் அந்த நிலைக்கு போது சொல்லுன்னா, இந்த உடம்பு எடுத்தது இந்த ஒரு டைமு தான். இதுக்கப்புறம் உடம்பு கொஞ்ச நாள் நமக்கு கிடைக்காது. அவர் சொன்ன மாதிரி பேயாய் அலைஞ்சி, பேயாய் பூத கணங்களாய் இப்படிலாம் நம்ம வரது பல ஆண்டுகள், பலவிதமான யுகங்கள் கூட நமக்கு போயிருமா. ஏன்னா நம்மளுடைய ஆத்மா அந்த விழிப்பு நிலை அடையாத நிலையாக இருந்தால் பலவேருடைய இதுல நாம அகப்பட்டு விடுவோம். சித்தர் மார்க்கத்துல அது இருக்குது. அகஸ்தியருடைய ஞான மார்க்கத்துல இந்த ஆத்மா விழிப்பு நிலை அடைவதை நீங்கள் தவற விடுமே ஆனால் அடுத்த இது நமக்கு இந்த உடல் கொடுக்கிறது ரொம்ப டைம் ஆகுமா. ஏன் அப்படி என்றால், உங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தலைன்னா அடுத்த வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்படாது உடனே. ஏன்? மற்ற ஜீவன்கள் எல்லாருக்குமே என்ன செய்யுதோ அதைத்தான் நாம எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம 6 அறிவுன்னு வச்சுக்கிட்டாலும் 5 அறிவு இருக்கக்கூடிய ஜீவன் என்ன செய்யுதோ அந்த பணியை தான் நாமளும் செய்யறோம். அதுவும் இனப்பெருக்கம் பண்ணிருக்கு, நாமளும் இனப்பெருக்கம் பண்ணுவோம். அதுவும் பசிச்சா சாப்பிடுது, நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணி சாப்பிடுதோம். அது தேவைக்கு சாப்பிடுது, நம்ம தேவையில்லாமல் சாப்பிடுதோம். அதுக்கு தேவை என்று வரும்போது பசி மட்டுமே அதுக்கு உணர்வு, தாகம் என்னே உணர்வு. இனப்பெருக்கத்துக்கான உணவு செய்யும்போது அது ஒரு தன் இனத்தோட ஒன்று சேர்க்குது, அவ்வளோதான். மனிதனாக பிறந்து என்ன பண்ணியிருக்கோம், அதே வேலையை கொஞ்சம் எலாபரேட்டாக ரொம்ப டிசைனிங்காக நிறைய விதமான ஆசையோடு நம்ம பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோதான். வேறு எந்த வித்தியாசமும் அதுக்கு நமக்கு ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த உடலை கொடுத்து அந்த மானிட பிறப்பு கொடுத்த பிறகு நாம் என்ன பண்ணுறோம், இந்த உடலுக்கான முழுமையான அறிவு உள்ள இந்த உடலை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், முழுமையாக பயன்படுத்தலை. அப்போ முழுமையாக பயன்படுத்தாத ஒரு ஆளுக்கு எதுக்காக இந்த முழுமையான உடலை கொடுக்கணும்? இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, உங்கள் வயசான பாட்டி இருந்தாங்கன்னா அந்த பாட்டிக்கு நீங்கள் ஆப்பிள் ஃபோனோ அல்லது வேறு ஏதாவது இப்போ இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனோ கொடுப்பீங்களா? அவங்கள அதை பற்றியே பயன்படுத்த தெரியாது. அவங்க சும்மா கையில் வச்சுருப்பாங்க, அல்லது சும்மா அப்படி தூக்கி போட்டாங்கன்னா அது உடையும். அப்போ தெரியாத ஒரு ஆளுக்கு அந்த ஃபோனை நம்ம கொடுக்காம நம்ம என்ன செய்வோம், சாதாரணமான ஒரு பட்டன் ஃபோனுக்கு வாங்கி கொடுப்போம். இதை அமுக்கு, இதில் பேசுன்னு சொல்லுவோம், அவ்வளோதான். இதே மாதிரி தான் இந்த உடலை பற்றி உள்ள அறிவு, அந்த ஞானத்தை வளர்த்து கொண்டு மேன்மை நிலை போகாத நமக்கு இதே போல ஒரு உடல் இனிமே அவங்க ஞானம் பெறுவதற்கு தன்னை அந்த விழிப்பு நிலையை நாம பெறுவதற்கு நமக்கு கொடுப்பது கிடையாது. எந்த ஆத்மா அந்த விழிப்பு நிலைக்கு இருக்குதோ அந்த ஆத்மாவினுடைய விழிப்பு நிலைக்கு உடல் கொடுப்பதும், அல்லது விழிப்பு நிலையினுடைய ஓரளவுக்கு வளர்ச்சி அடைந்தவர்கள் உடலே தேவையில்லை, அது விழிப்பு நிலை அடைஞ்சிட்டு. அப்ப சித்தன் என்ற நிலையில் நாம நம்மளை தயார்படுத்தி கொண்டோமே ஆனால் இந்த உடல் தேவையில்லை. உடல் எடுக்கிறதுக்கான அவசியம் இல்லாமல் நீங்கள் சித்தன் எனும் முக்தன் நிலைக்கு நம்ம வரோம். அப்போ சித்தர் மார்க்கம் என்பது ஒவ்வொருத்தரும் ஏன் சித்தனாகணும் அப்படின்னு சொன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கீழ்கதியிலிருந்து மேல்கதி நிலைக்கு நீங்க உங்களை விழிப்பு அடைய செய்து கொள்ள வேண்டும். அந்த விழிப்படைய செய்துக்கு தான் அந்த உடம்பு எடுத்திருக்கோம். பாக்கி எல்லாம் நீங்க இங்க சொல்லக்கூடிய எல்லாமே ஒரு மாயை என்ற ஒரு கற்பனையானதுதான். ஒவ்வொருத்தரும் விழிப்படைய செய்வதற்காகவே இந்த உடல் எடுக்கப்பட்டது. அந்த உடல் எடுத்தவர்கள் எல்லாம் எடுத்த நோக்கத்தை நிறைவு செய்தார்கள். அவங்க சித்தனாக, முக்தனாக, யோகியாக மாறினாங்க. எடுக்காத அனைவருமே பாவியாக இருக்கிறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப இந்த நிலையில அவரவர் வினைக்கு தக்கவாறு அந்த வழி இருக்கும். அந்த வழி எப்படி வரும்னு தெரியாது அப்படின்ட்டார். ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக.